இந்த புறாக்கள் எல்லாம் பாக்குறப்போ எனக்கு இந்த விஷயம் பைபிள்ல இருந்து ஞாபகம் வருது. புறாக்களை போல காட் நம்மள கபடற்றவர்களா இருக்க ஆசைப்படுறாரு. அதே பைபிள்ல எவ்வளவு அழகா மென்ஷன் ஆயிருக்கு. பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்துல ஃபுல்லா நம்ம 100% இன்னசென்டா இருந்து சர்வை பண்றது அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க, பட் உங்களால ரொம்ப ரியாக்டே பண்ண முடியல. மேபி நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா கூட இருக்கலாம். சோ என்ன பண்ணன்னு தெரியாம நீங்களே மனசுல வச்சு கத்தர்கிட்ட மட்டும் உங்க பாரத்தை ஷேர் பண்ணிட்டு வர நபரா கூட இருக்கலாம். இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் விவரமா ஓகே அவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு டெசிஷன் நீங்க எடுக்கலாம். அதுதான் நம்ம வைஸா இருக்கிற விஷயம். அதுக்காக நம்ம அவங்க கிட்ட ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க கூடாது. ரிவெஞ்ச் கத்தருடையது. So don't worry. அதன் காலத்துல தேவன் எல்லாத்தையும் நேர்த்தியா செய்வாரு. உங்களை சந்தோஷத்துக்குள்ளாக்குவாரு. தேவன் உங்க சார்பா வழக்காடிட்டு இருக்கிறாரு. சந்தோஷமா இருங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ.